சண்டே ஒர்க்குக்கு போகணுமோன்னு நினச்சாவே கஷ்டமாக இருக்குது. நம்ம வைசரில் வேறு தண்ணி இல்லை, அதனால் தண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நமக்கு ஆல்ரெடி ட்ரிப் சொல்லியிருக்காங்க, 10:30 சொல்லியிருக்காங்க. காந்திபுரம் ஆஃபீஸில் போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு தண்ணீர் பந்தலில் ஒரு பிக்கப்பு, அதுக்கப்புறம் செட்டிபாளையம் போயிட்டு வரணும். கேஸ் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. போகிற வழியில் கேஸ் அடிச்சலாம் 2 வண்டி இருந்துச்சு, வெயிட் பண்ணி கேஸ் அடிச்சாச்சு. அடித்து முடிச்சுட்டு நேராக காந்திபுரத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். போயிட்டு அங்கே போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணலாம். 10:30 தான் சொல்லியிருக்காங்க, டைம் இருக்குது. நேராக ஷார்ப்பாக 10:30 ஆஃபீஸ்கிட்டே போயிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணிருந்தேன். போய் அப்புறம் ஒரு வழியாக பிக்கப் பண்ணிவிட்டு செட்டிபாளையம் சைட்டுக்கும் போயிட்டேன். சைட்டில் போய் ஒரு 10 நிமிஷம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் போய் தண்ணீர் பந்தலில் போய் கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு நேராக போகிற வழியில் காந்திபுரத்தில் ஸ்டாஃபையும் ட்ராப் பண்ணணும். அவங்களையும் போய் ட்ராப் பண்ணி முடிச்சு டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10:30 கிட்ட ஆயிடுச்சு. நமக்கு சண்டே எப்படி ஈவினிங் இன்னொரு ட்ரிப்பு இருக்கும், அதனால் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு காந்திபுரத்துக்கிட்ட தான் போயிட்டுருக்கேன். காந்திபுரத்தில் போய் வெயிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக வெயிட் பண்ணேன். எந்த ஒரு ட்ரிப்புமே வரல. ஏட்டா கடையும் இன்றைக்கி கிடையாது, சண்டேங்கிறனால வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அலெக்ஸனை வந்தார், அவர் காரில் ஒரு 1 ஹவர் உட்காந்துட்டு இருந்தேன். திரும்ப நமக்கு அடுத்த ட்ரிப் எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஷார்ப்பாக 4 o'clock வந்துச்சு. ஒத்தக்கால் மண்டபத்துக்கு போயிட்டு வரணும்னு சொன்னாங்க. கஸ்டமரை போய் சத்தக்கால் மண்டபம் சைட்டு காமிச்சிட்டு வர வழியில் எம்டிஎஸ்ல டீ எல்லாம் குடிச்சிட்டு கஸ்டமரை காந்திபுரத்துலேயே ட்ராப் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான், அவங்க கூட நின்று பேசிட்டு இருந்தாலும் டைம் 8:30 கிட்ட ஆயிடுச்சு. சண்டே நம்ம எப்பவுமே ஈவினிங்கே வீட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு வண்டியை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டேன். ஒரு வழியாக நமக்கு இன்றைக்கி 2 ட்ரிப் நம்ம ஓட்டிட்டோம். சண்டே ஓலா ரேபிட்டோ எதுவுமே லாகின் பண்ணவே கிடையாது. நம்ம வீட்டுக்கிட்ட வண்டியை பார்க் பண்ணும்போது டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாட்டா பாய்.